அன்பு உறவுகள் அனைவருக்கும் எங்களது எஸ்எஸ் தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள். இன்று ஒரு விழிப்புணர்வு பதிவு பார்த்துவிடலாம். முன்பு ஒரு 30 வருடம் 40 வருடங்களுக்கு முன்பு சமுதாயத்திலே சுகர் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் ஒரு 10,000 பேர் ஒருவருக்கு அதுபோல தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை எப்படி என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நன்றாக தெரியும். கம்பல்சரி 100க்கு 90% பேருக்கு, வீட்டுக்கு ஒருவருக்கு அல்லது 2 பேருக்கு இந்த நீரிழிவு நோய் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ச்சியாளர்கள், இயற்கை ஆர்வலர், சித்த மருத்துவர்கள் கூறும் காரணங்கள், பசித்து உணவு உண்பது அந்த காலத்தில் இருந்தது. அந்த உணவு உண்பதுக்கு ஏற்றாற்போல் உடல் உழைப்பு, வேலை இருந்தது. அதனால் அவர்களுக்கு இது போன்ற நோய்களெல்லாம் எதுவும் பெரிதாக வரவில்லை. இரண்டாவதாக, அந்த காலத்திலே, அதுவும் குறிப்பாக கிராமங்களிலே, அசைவ உணவு என்பது 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ஆடி 18, தீபாவளி அது போன்ற பண்டிகைகளில் கோழி அடித்து அடசல் போடுவார்கள். கொங்கு நாட்டிலே அந்த பழக்கங்கள் உண்டு. அடசல் என்று சொல்லி சாமி பேரில் அடசல் போட்டு கறி உண்பார்கள், அசைவம் சமைப்பார்கள். மற்றபடி ஆட்டுக்கறி என்பது குழந்தைகளுக்கு முடி வாங்குவது, காது குத்தி மொட்டை அடிப்பதுன்னு சொல்லுவார்களே, அது போன்ற விசேஷங்கள். மற்றும் வருஷத்தில் ஒரு முறை 2 முறை கடைகளிலே கறி வாங்கி சமைச்சு சாப்பிடுவார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை என்ன என்றால், கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் நகர்ப்புறங்களிலே கட்டாயமாக வாரத்தில் 2 முறை 3 முறை, இன்னும் சொல்லப்போனால் தினசரி அசைவ உணவு இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்பது நிறைய குடும்பங்கள் வீடுகளில் இருக்கின்றது. இந்த அசைவ உணவு என்பது அளவாக சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை. அளவுக்கு அதிகமாக அதை சாப்பிடும் பொழுது, அதுவும் அசைவம் ஜீரணமாகி அது கழிவாக நம் உடல் விட்டு வெளியில் வரும்போது 72 மணி நேரம் ஆகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் அசைவம் சமைச்சு 3 வேளையும் ஒரு நாளைக்கு அதை சாப்பிட்றோம். அது என்ன ஆகும்? ஜீரணமாகாமல் மேலே அதை சாப்பிட்டோம்னா, அதுவே இந்த சுகர் போன்ற நோய்களுக்கு, ப்ரெஷர், இது போன்ற நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். நாம் இந்த அசைவ உணவு எடுத்துக்கொண்டால் அன்று முழுவதும் உணவுகளை தவிர்ப்பது உடலுக்கு நல்லது. அதுவும் 40-50 வயதுக்கு மேல் அசைவ உணவை ஒரு மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 மாதத்தில் ஒரு முறை இப்படி செய்து உணவு அருந்துவது தான் ஓரளவுக்கு நன்மை பயக்கும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த அசைவம் சாப்பிடுவவங்களுக்கு, 50 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ப்ரெஷர், சுகர் இதை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருக்கும். வீட்டில் சமைத்து உண்டால் கூட அது அவ்வளவு பெரிய கெடுதல் அதிகமாக இருக்காது. ஆனால் கடைகளில் சென்று நாம் அசைவம் சாப்பிடுவது என்பது மிக மிக தவறான ஒரு பழக்கம். அதில் கலக்கக்கூடிய கெமிக்கல்ஸு, அந்த சாய பவுடர்கள் எல்லாமே உடம்பு ரொம்ப பாதிக்கக்கூடிய பொருட்களை தான் கடைகளில் போட்டு ருசிக்காகவும் அதனுடைய நிறத்துக்காகவும் ஏதேதோ செய்து ரோடில் போகும் பொழுதே அந்த வாசனை மூக்கை துளைக்கின்றது, போய் சாப்பிடலாம் என்று. ஆனால் அது எவ்வளவு பெரிய கெடுதலை செய்கிறது என்பது நமக்கு புரிவதில்லை. அடுத்ததாக, எப்பொழுது குக்கர் சோறு வந்ததோ அப்பொழுதே சுகர்
சுகரு உடம்புக்கு வர்றதுக்கு வித்தாகிவிட்டது என்று சித்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள். உண்மையும் அதுதான். சோறு வடித்து சாப்பிடும் வரை இந்த பெரும்பாலான நோய்கள் மனிதனுக்கு இல்லை. இப்பொழுது குக்கர் சோறு எப்பொழுது வந்ததோ அதிலிருந்து சுகர் அதிகமாகிடுச்சு. இன்னும் கிராமத்தில் பெரும்பாலும் அவ்வளவு 100 வீட்டில் ஒரு 10 பேருக்கு தான் சுகர் இருக்குது. ஆனால் நகர்ப்புறத்தில் 90% பேருக்கு இந்த மாதிரி நோய்கள் வந்து இருக்கிறது. குக்கர் சோறு சமைப்பதை நிறுத்திவிட்டு சோறு வடித்து சாப்பிடுவது என்பது அது ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பழக்கம். அந்த காலத்திலே கொங்கு பகுதியிலே கிராமங்களிலே குறிப்பாக கிராமங்களிலே கறி சமைப்பதற்கென்று பிராலி சட்டி என்று சொல்லுவார்கள். அதுக்கு தனியாக பாத்திரம் வைத்துக் கொள்வார்கள். கறி சமைப்பதற்கு தனியாக பாத்திரம், அகப்பை போன்றவை வைத்துக் கொள்வார்கள். மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 மாதத்தில் ஒரு முறை தான் கறி சமைப்பது அந்த பழக்கம். அவர்கள் சமைத்து விட்டு அது பசு சாணியை போட்டு அந்த சட்டி பாத்திரங்களை கழுவி விட்டு அதை வீட்டுக்கு வெளியில் அப்போ பாத்ரூம் எல்லாம் இருக்காது. அப்போ புடக்காளின்னு சொல்லி ஒரு கிடுகையில் போட்டு இந்த புடக்காளி கட்டி வச்சுருப்பாங்க. அதை சொருகிடுவாங்க அந்த அகப்பையை. அந்த சட்டியெல்லாம் அங்கே வச்சுருவாங்க. அடுத்து கறி சமைக்கிற அன்றைக்கி தான் அதை எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு ஆச்சாரமாக இருந்தது. கறிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தான் கொடுத்தார்கள் அப்பொழுது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அதுவும் வீட்டில் சமைத்து சாப்பிடும் அசைவத்தில் கூட ஓரளவுக்கு நன்மை இருக்கிறது. தீமையோட அதிகமாக இருக்குது நன்மை. ஆனால் கடைகளில் போய் தயவுசெய்து யாரும் சாப்பிடுவது என்பது அது இந்த மட்டன் சிக்கன் ஐட்டங்கள் அது என்னென்னவோ வெரைட்டிஸ்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அதனால் எவ்வளவு கெடுதல் கெமிக்கல்ஸ் எவ்வளவு இருக்குது, அதனால் என்னென்ன நோய்கள் வருகிறது என்று மக்கள் சிந்தித்து அதற்கான முடிவு எடுப்போம். நன்றாக பசித்தால் சாப்பிடுங்கள். முதல் கண்டிஷன் இயற்கையை ஆர்வலர்கள் சொல்வது நன்றாக பசித்த பின் புசிக்கவும், அந்த உணவை நன்றாக மென்று சாப்பிடவும். உணவு அருந்தும் பொழுது அரட்டை, அதாவது பேசிக்கொண்டோ அல்லது டிவியை பார்த்து கொண்டோ இல்லாமல் அந்த உணவின் மேல் கவனம் வைத்து ரசித்து ருசித்து சாப்பிடவும். 3/4 வயிறு சாப்பிடவும். 50 வருடங்களுக்கு மேற்பட்டவர்கள் தினம் 2 வேளை உணவு அருந்துவதே உடலுக்கு மிகச்சிறந்தது, ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. இறப்பு என்பது மனிதனுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த இறப்பு வரும் வரை நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் கிடப்பதை விட ஆரோக்கியம் காத்துக்கொள்வது நல்லது என்று கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை. ஹோட்டலில் போய் சென்று சாப்பிடுவதாக இருந்தால் அசைவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, முடிந்தவரை வீட்டு முறை சமையலாக செய்யக்கூடிய ஒரு நல்ல கடைகளாக பார்த்து சாப்பிடுங்கள். தயவுசெய்து இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக போட்டு அஜினாமோட்டா இன்னும் என்னென்னமோ வெரைட்டியான கெமிக்கல்ஸ், கலர் பவுடர் இதெல்லாம் போட்டு செய்கிற உணவுகளை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.